வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிக்கிட்டோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துப்போம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம். ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா கிளறிடுங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கணும். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வேக வச்சுக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 250 கிராம் கடல மாவு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்குங்க பவுலில். ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கரைச்சிக்குங்க. ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப திக்கு இல்லாமல் மீடியமாக கரைச்சிக்குங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. இது போல் நல்லா திக்காக கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாவில் இது போல் ட்ரிப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்குங்க. பாருங்க, லைட்டாக திருப்பி விட்ருங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டான சுவையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு MS குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.